உறவுகளுக்கு வணக்கம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமூக வலைத்தளத்தில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இங்கே சீமானை தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் இடம் போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காத ரெண்டாவது, கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சலாம் போயிட்டே இருக்காரு. கேண்டிடேட்டா போட்டுட்டே இருக்காரு. தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லாம கூட எடப்பாடி ஓட்டு வாங்கிட்டார். அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ரிப்போர்ட். இதே அண்ணாமலை 2024 என்ன சொன்னாருன்னு தெரியுமா? சவாலுக்கு தயார்னா சவாலுக்கு 1% 30% அதிகமா வாங்குறோம். நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீங்க பாருங்க. ஆனா இப்போ அவரு அந்த தலைமையிலேருந்து தூக்கிட்டாங்க. அவரை தூக்கிட்டு வேற ஏதோ ஒரு பொறுப்புல போட்டு விட்டாங்க. இங்கே பாஜக, திமுக, அதிமுக இவர்களின் தலைவர்கள் மாறலாம், ஆட்சி மாறலாம், அதிகாரம் மாறலாம். அண்ணன் சீமானின் அதிகாரமும் ஆட்சியும் அண்ணன் ஒருவனால் மட்டுமே முடிவு செய்ய முடியும். இங்கு யாரையும் கேவலமாக நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் கேவலமாக நினைப்பவன் தான் ஒரு நாள் சாதித்து காட்டுவான் என்பதற்கு என்னுயிர் அண்ணன் சீமானே ஒரு உதாரணம் தான். நன்றி, வணக்கம்.